நல்லா இருக்கா? ஹாப்பியா? சரி. ஸோ அவங்களே நீங்கள் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ சோவியா, உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரோ கொடுங்க, தென் வில் ஸ்டார்ட். ஆனால் இங்கே பண்ணால் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க இந்த கேஆர் மார்க்கெட்டில். 90% இங்கே தமிழ் ஜாஸ்தி. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ மற்ற ஹாய், நான் லோகேஷ். இன்றைக்கி நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட் இருக்குது. அது பேர் வந்து கேஆர் மார்க்கெட். இது வந்து 100 இயர்ஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க ஒரு மார்க்கெட். ஸோ அதை போய் நான் வந்து வீலாக் பண்ணி இதை நான் வந்து இந்த வீலாகை பிஓவிலேருந்து நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எந்த ஒரு சிட்டி நான் போனாலும் அங்கே இருக்கிற மார்க்கெட்ஸ் அதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து போவேன். ஏன்னா அங்கே தான் அந்த ரியல் அந்த ரஸ்டிக்கான ஒரு என்வரான்மெண்ட் அங்கே இருக்கும். பழைய மக்கள் எல்லாருமே வந்து அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஓல்டு பெங்களூர். ஸோ இங்கே இருக்க மொமெண்ட்ஸ், இங்கே இருக்க பீப்புள். நான் மார்னிங் 6 AM வந்திருக்கேன். ஸோ எங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் காட்டணும், அதுதான் என்னோடய ஆசை. இந்த மார்க்கெட்டுக்கு கேஆர் மார்க்கெட் அப்படின்னு பேர் வர்றதுக்கு சில காரணம் இருக்குது. கிருஷ்ணராஜேந்திர IV அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து மைசூர் ஆண்டுட்டு இருந்தார். அவரோட பேரில் தான் இந்த மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த மார்க்கெட் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 1700s பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டில் ஃபீல்டு. ஆக்சுவலாக த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் பெங்களூர் அப்படின்னு சொல்கிற திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த அந்த சண்டை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கிரவுண்டில் தான் நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து காலப்போக்கில் இது வந்து ஒரு மார்க்கெட் ஆகி இன்றைக்கி ஜென்ரேஷன் ஆஃப் ட்ரேடர்ஸ், அபண்டன்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இன்றைக்கி இந்த சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட நிறையா ஃப்ளவர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஹப். இங்கே வந்து பார்க்கலாம். தசரா, தீபாவளி இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ 2 விஷயம் இங்கே நம்ம வந்து நோட் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த ஒரு சைட் ஃபுல்லாக வெஜிடபிள் வெண்டர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சைட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கும். இது நீங்கள் பார்க்கணுன்னா மார்னிங் 6 o'clock வந்தால் தான் இதோட ரியல் எசன்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த மார்க்கெட்டில் இருக்க பியூட்டி என்னென்னா, நீங்கள் எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குற பீப்புள் அங்கேயே உட்காந்துருப்பாங்க. நான் 3 வருஷம் முன்னாடி வந்தேன். அப்போ கூட நான் பார்த்தவங்கள நான் இன்னுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அக்கா, உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கிட்டா நன்றி. நான் யூஸ்வலாக இந்த கேண்டிடான மூமெண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணணும்னு நினைப்பேன். அவங்க யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ தான் அந்த மொமெண்ட் வந்து இப்போ தான் அந்த கேண்டிட் நம்ம சிரிக்க சொல்கிறத விட நம்ம கேண்டிடாக அந்த கேப்சர் பண்ணுற அந்த மொமெண்ட்டு தான் அதோட பியூட்டியே. அதில் தான் அந்த ரியல் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. நல்லா காக்கா, நன்றி. என்னக்கா போட்டோ பிடிக்கல, என்ன பண்ணுறது? நான் ஃபோட்டோகிராஃபர். கொடுத்தீங்கன்னா அனுப்பி விட்றேன். வேணாமா? சரி, அப்படியா? ಫೋಟೋ ಒಂದು ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ತಾ? ತಮಿಳ್ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ತಮಿಳ್ ಹಲೋ
ಫೋಟೋಗ್ರಾಫರ್ನ ಫೋಟೋ ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಮಾಡಿ ಓಕೆನಾ. என்ன பிடிக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், எந்த இல்லை. ಸರಿ ಅಣ್ಣ. ಚೆನ್ನಾಗಿದೆ. ಚೆನ್ನಾಗೈತೆ. 10 ರೂಪಾಯಿ ಅದೇ ಥ್ಯಾಂಕ್ಸ್ 10 ರೂಪಾಯಿ ಅಷ್ಟೇ. அக்கா அக்கா நான் பெங்களூரு தான் வேலை பார்க்கறது. ஒயிட் ஃபீல்டு ஊரு கோயம்புத்தூர். சரி வரேங்க. கோயம்புத்தூர் அண்ணா? ஆமாங்க. கோயம்புத்தூர். ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்களா கோயம்புத்தூருக்கு? போயிடல சார். ஆ அப்பப்போ போயிட்டு வருவேன். ஓகே ஓகே. இங்கே ஏன்னா ஒயிட் ஃபீல்டுங்களா? ஒயிட் ஃபீல்டு. ஒயிட் ஃபீல்டில் அந்த ஹோப் ஃபார்ம் சிக்னல் இருக்குல்ல, ஸோ அங்கே வேலை பார்க்குறேன். அடிக்கடி இங்கே வருவேன், வந்து அப்படி ஃபோட்டோ எடுப்பேன் எல்லாத்தையும். சரி. ரொம்ப சிட்டி சார். ரொம்ப பிடிச்சி. கோயம்புத்தூருங்களா? ம் சேம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பெங்களூரோட இன்னும் ரீச் ஆகிருப்பார். ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல. ஆனால் இங்கே பண்ணால் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க இந்த கேஆர் மார்க்கெட்டில். 90% இங்கே தமிழ் ஜாஸ்தி. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ மற்ற ஏரியாவோட இங்கே எல்லாருமே சென்டர் சார், இது சிட்டி சென்டர். ஓகே. எல்லாருமே இருக்குவாங்க. அந்த காலத்துலேயே எல்லாமே மைக்ரே வந்திருப்பாங்க. சரி. இப்போ நானே எனக்கே இப்போ 40 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே வந்து இங்கே இருப்பாங்க. சரிண்ணா நன்றி. இங்கே ஒரு டாக் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அழகாக இந்த ப்ளூ பிளாக் கேட் அதுக்கு பின்னாடி வந்து படுத்து தூங்குது. ஸோ இது ஒரு பிக்சர் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டாப் ஆங்கிள் இருந்து ஸோ நான் ஃப்ரேம் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப கிட்ட போனால் எந்திரிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ಟೇಕ್ ಎ ಫೋಟೋ எடுக்கட்டா? கிளிக் ಮಾಡಿದ್ರಾ? ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலரான ஒரு பிளேஸு இங்கே இருக்கிற. ஒன் செகண்டா. ಚೆನ್ನಾಗಿದಾ? awesome bro. Nice, you like it? Yeah, thank you. Thank you bro. Your name? Chandan. Chandan Logesh. Are you Instagram influencer? Yeah. My name Logesh dot. Logesh. 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 Dot. KUMARA. Kumar. The first. Oh bro. Yeah, thank you. Follow you. Yeah, sure. Did you post this one? Yeah, I will take some pictures. At least I will send you. Sure bro. You just ping me. Hi, give me hi. Like 1 or 2 days I will send you. Definitely. Okay. Thank you bro. Thank you bro. Nice meeting. Have a good day. Yeah, same to you. Bye. 20 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀರಾ ನಮ್ದಲ್ಲ? ஹாய் சுவி. ஹாய். ஹாய். ஸோ இதுதான் சுவி. இது வந்து என்னோடய ஒய்ஃப் அவங்களோட ஃப்ரெண்டு. இவங்களுமே வந்து ஒரு ட்ராவல் vlogger. இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கனா ரொம்ப பிடிக்கும். இந்தியா ஃபுல்லாக நிறையா பிளேசஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே நீங்கள் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ சுவியா உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரோ கொடுங்க. தென் வில் ஸ்டார்ட்.
இல்லை ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஏன்னா வந்து நான் இந்த பிளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ தனியாக வர ஃபோட்டோ வந்து தனியாக வந்து எடுக்கிறதோட எனக்கு இந்த குரூப்பாக வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஈச் அதர்க்குல. அது ஒரு லேர்னிங். அதுக்காக ஐ ரியலி லைக் இட். அண்ட் லோக்கல் பீப்புள் கூட நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். புது பீப்புளை மீட் பண்ணி அவங்க கூட பேசி அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த க்யூரியாசிட்டி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இது ஐ திங்க் இட் வில் பி குட். பார்க்கலாம். ஓகே ஸோ வில் ஸ்டார்ட்டா பார்க்கலாம். ஹாய் பொன்னி. வந்தாச்சா? இதுதான் பெரிய போட்டோ. என்னாச்சு? ஓகே இங்க பாருங்களேன், இதே இப்படி வெட்டி கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, நல்லா வெட்டி. ஏய் சூப்பரா இருக்குல்ல? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. வாஷ் பண்ணிக்கோ வேணும். ஒரு ஃபோட்டோகிராஃபராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல கலர்ஸ், நல்ல ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஃப்ரூட் ஷாப்ஸ் கிட்ட நிறைய கலர்ஸும் இருக்குது. ரொம்ப வருஷம் உழைக்கிற அவங்களோட லைஃப் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்கள சில ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன். சூப்பராக இருந்திருக்கு. அவங்ககிட்ட காட்டுவோமா? அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக காட்டுவோம். அக்கா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேங்க்கா, கொஞ்சம் சிரிக்கிறீங்களா? உங்களை ஏங்க்கா எடுத்துக்கங்க பாருங்க. அவங்கள எடுத்து பாருங்க. இப்போ அவங்க எடுத்தாங்களே, நான் சும்மா எடுத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சிரிச்சா எடுக்கிறேன், நல்லா இருக்கும் பாருங்க. லைட்டா அந்த அளவுக்கு போதும். கேவலமா இருக்குன்னு சொல்லாதீங்க, அழகா தான் இருக்கும். பாருங்க நல்லா இருக்கா? ஹாப்பியா? சரி குனி, இப்போ இதுல நீ தெரியறியா? நான் தெரியல, நான் ரெக்கார்ட் ஆகுறேன். இல்ல எந்த ஆங்கிள் இருந்தா தெரியறீங்க? இல்ல அந்த ரெக்டாங்கிள் இருக்கன்னு பாரு, மேல இருக்க கூடாது. கீழ் ரெக்டாங்கிள் வரீங்களா? இல்ல இன்னும் ஹைட் பண்ணுமா அமௌண்ட்? ரெண்டுலயுமே இருக்கும்ல. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருந்தாலே தெரியுது தானே? சரி சரி. ஏன்னா மேல மறைஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மவுண்ட் பண்ணும் இங்க, அதுக்காக கேட்டேன். இந்த வீடியோ வரும் ஓகேயா? நம்மள வச்சு டெஸ்ட் பண்ணு. அட பாவி, இவ்வளவு நேரம் ஜாலியா போஸ்ட் தருவா. நான் வந்து ஐயோ அப்படினா அந்த அக்காவோட போட்டோ காமிங்க. நானும் அந்த அக்காவை எடுக்க ட்ரை பண்ணா, நான் எனக்கு நல்லா எடுக்கல. இந்த அக்கா தான். இங்க ஆப்பிள் வேணுமா லோகேஷ்? இது நல்லா இருக்குல்ல? எனக்கு ஆப்பிள் வேணுமா? நல்லா இருக்குல்ல? அவங்க பல்லெல்லாம் போயிருச்சு, இப்போ போய் என்னப்பா எடுக்கிற அப்படின்னாங்க. அக்கா என்ன வச்சு ஃபன் பண்ணாங்க. நான் எடுத்தேன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க நீங்க தான் டான்னு நல்லா போஸ்ட் கொடுங்க அப்படின்னு. அக்கமா அந்த அக்கா உங்களுக்கு வந்து பயம். ஃபாரின்ல எல்லாம் வந்து போய் வித்துட்டாங்க, நம்மள பிச்சைக்காரி மாதிரி காமிக்கிறாங்க, நம்ம ஊர் தானே நீங்க அப்படி கேட்டாங்க. அப்ப அப்பெல்லாம் விற்க மாட்டாங்க, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை. அவங்க வந்து ரொம்ப போரா காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆனா நம்ம அப்படி காட்ட தேவையில்லை. அவங்க ஹாப்பியா இருக்கிற மூமெண்ட் நம்ம நல்லா இருக்குங்க அப்படிலாம் ஒன்றும் காமிக்க மாட்டாங்கக்கா அப்படி சொல்லிட்டு. நானும் மோஸ்ட்லி எப்பவுமே அவங்க ஹாப்பியா இருக்க மூமெண்ட் தான் காட்டுவேன். நம்மள வந்து போரா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கரெக்ட். ஈவன் நானுமே நிறைய பார்க்குறேன். நிறைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணுங்கிறதுக்காக அந்த சேட் பாட்டை தான் அதிகமாக காட்டணும்னு நினைப்பாங்க. நானும் முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ மோஸ்ட்லி 95% வந்து அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டை காட்டுறது தான் நல்லா.
ஆனா எனக்கு என்ன தோணும்னா அவங்களும் ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் அவங்க லைஃப்ல எல்லா எமோஷன்ஸும் இருக்கும்ல. ஆமா ஆமா நாட் ஒன்லி இப்ப சேடா மட்டும் இருப்பாங்க, இல்ல இவங்க உழைக்கிற வர்க்கம், அவங்க உழைப்பு மட்டும்தான் அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. லைக் தே ஹேவ் எவ்ரிதிங். இருவாடு உண்மைதான். சரி நிறைய பேர் பார்த்திருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட்டா போடுவாங்க. எப்பயுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மட்டும் தான் போடுவாங்க. அது கொஞ்சம் அது வந்து அவங்கள கொஞ்சம் சேடா காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இல்ல என் மூஞ்சி எப்படி தெரியுதா கட் பண்ணிடணும் ஜாகேஷ். சரி ஓகே. சரி வாங்க போய் ஃப்ளவர்ஸ் எடுக்கலாம், ஃப்ளவர் மார்க்கெட் எடுக்கலாம். அவ்வளோதான் ஸ்டாப் ஆகிருக்கும் நேரத்துக்கு. அது நீங்கள் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே அது வந்து கரெக்டாக நல்லா வரும். இருக்குது அவங்க கூப்பிடுவாங்க. இல்லை இல்லை என்னக்கா? இல்லை இல்லை பேடா பேடா எந்த லாங்குவேஜ்? தமிழ்க்கா. பிடிங்க சார். டீங்க டீ வேணாம், இப்போ தான் சாப்பிட்டோம். இல்லை நல்ல டீ தான் இருக்கு, பிடிங்க. அது பரவாயில்ல, நீங்கள் குடிங்க, நான் பரவாயில்ல. இப்போ நீங்கள் கடையில் குடி. வாங்கிக்கிறேன்க்கா. ஏ ஆமா சாதேபா. சரி வாங்க சாப்பிடலாமா வேணாமா? சாப்பிடலாம். அப்போ நீ டீ சாப்பிடலாம். வா எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் காட்டுறேன், உனக்கு காட்டுறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.